ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நம சிவே ஓம் சாந்தி. இதற்கு முந்தைய காணொளியில் இறைவன், ஆன்மா, மனம், அறிவு, இயற்கை இவற்றில் எது மேலானது என்பதை ஒன்றன்பின் ஒன்றாக உணர்ந்து முடிவில் இறை ஆற்றலுடன் எப்படி ஆன்மாவை பொருத்திக் கொள்வது என்பதை பார்த்தோம். இந்த காணொளியில் இறைவனாகிய பரமாத்மாவும் ஆத்மாவும் வசிக்கும் புனித தலமான பிரம்மத்தின் தோற்றம், அங்கே ஆத்மாக்கள் எப்படி இருக்கின்றன என்ற விவரங்களை காண உள்ளோம். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 புருஷ் உத்தம யோகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதல் ஸ்லோகம் தரும் பொருள் என்னவென்றால், வேதப்பதங்களை இலைகளாக கொண்ட ஒரு ஆலமரம் மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் உடையதாக இருக்கின்றது. அதாவது ஒரு நீர்த்தேக்கத்தின் அருகே இத்தகைய மரத்தை காண முடியும். கரையில் இருக்கும் மரத்தின் கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயுமாக இருக்கும் நிலையை நீரில் பிரதிபலிப்பதை நாம் காண முடியும். வேறு விதமாக கூறினால், இந்த மனித உலகின் மரம் ஆன்மீக உலகின் உண்மை மரத்தினுடைய பிரதிபலிப்பு மட்டுமே ஆகும். எப்படி என்றால், கடந்த காணொளியில் இறைவன் பரந்தாமத்தில் அல்லது பிரம்மமாகிய உயர்வான வீட்டில் இருக்கின்றார் என பார்த்தோம். அப்படி என்றால், மனித சிருஷ்டி என்னும் மரத்திற்கு விதை சுயம் சிவபிதா பரபிரம்மத்தில் இருக்கும் பட்சத்தில் அதன் வேர் மேல் நோக்கியும் தண்டு பகுதி கிளைகள் இலைகள் யாவும் கீழ்நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர முடியும். அடுத்து இரண்டாவது ஸ்லோகனில் இத்தகைய தலைகீழ் மரத்தின் கீழ்ப்பகுதியில் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு கொண்ட பல்வேறு உயிர்களின் இருப்பிடமும், கிளைகளாக தர்மஸ்தாபகர்கள், சன்மார்க்க சங்க நிறுவனர்கள், தத்துவ ஞானிகள் போன்றவர்களும் அவற்றில் ஆறாம் அறிவுடைய மனித ஆத்மாக்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதோடு அதன் தண்டு பகுதியில் தேவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த பற்பல உயிரினங்களும் இருக்கின்றன என பொருள் தருகிறது. இதற்கடுத்து ஆறாவது ஸ்லோகம் தரும் கருத்தையும் பார்த்தால், பரபிரம்மத்தில் சிவபிதாவின் இருப்பிடம் சூரியனாலோ சந்திரனாலோ அல்லது மின்சாரத்தாலோ பிரகாசிக்கப்படுவதில்லை, மாறாக சுயமாகவே ஒளிரும் புனித தலமாக உள்ளது என்று பொருள் தருகிறது. என்றால் இந்த 3 ஸ்லோகங்கள் தரும் கருத்துக்களை ஒன்றிணைத்து ஒரு ஆத்மா பரபிரம்மத்தில் இருக்கும் சிவபிதாவுடனான தெய்வீக தொடர்புகளை அல்லது சர்வ சம்பந்த நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை பலப்படுத்தி கொள்வதற்காக உகந்த நேரமாக பிரம்ம முகூர்த்தம் என்றழைக்கப்படும் அதிகாலை அமிர்த வேளை பொழுதில் நினைவு யாத்திரையிலிருந்து அளவற்ற சக்திகளை பெற்று மென்மேலும் உயர பயில்வோம் புருஷ் உத்தம யோகம். பயில்வோம் புருஷ் உத்தம யோகம். நம சிவாய. ஓம் சாந்தி.